சிஎம்ஏ ஃபைனல் சிஏ ஃபைனல்ஸில் வந்து என்டிடி ஏ வந்து 60% அக்வயர் பண்ணுறாங்க. என்டிடி பியில் 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த டைம் பிஸோட ஃபேர் வேல்யூ 10 லேக் இருக்குது, 10,000 இருக்குது. அதோட அசட் நெட் அசட் ஐஎன்ஏ வந்து எவ்வளோ இருக்குன்னா 6,000 இருக்குது. குட்வில் வந்து 2,400 ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. 1st October வந்து என்டி அக்வைஸ் another 20% in entity B, taking holding 80% ஆயிடுச்சு. At the time of fair value B's 20,000 and entity pays 4,000 of 20% interest. At the time of purchase, the fair value of entity B's net asset is 12,000 and the carrying amount of non-controlling interest is 4,000. Past journal entries to record the transactions. அப்போ 2 years முன்னால fair value வந்து 10,000 இருக்குது, இவர் 60% வாங்கினாரு. அப்போ 6,000னா ஏன்னா ஃபேர் வேல்யூல நம்ம போடுறது கிடையாது, அதோட ஐஎன்ஏவோட வேல்யூ தான் நம்ம போட போகிறோம். ஐஎன்ஏ எவ்வளோ இருக்குது 6,000, 60% வாங்கி தான் 3,000 வாங்கியிருப்பாரு. ஆனால் இவர் பர்ச்சேஸ் கேஷ் கொடுத்த 6,000, அப்போ குட்வில் வந்து 2,400 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு கான்செப்ட் இல்லைங்களா? இப்போ பிசி வந்து இவர் என்ன செய்யறாரு, 4,000 தராது. இப்போ 12,000 20% எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. இப்போ இவருடைய டேக்கிங் வந்து என்ன ஆயிடுச்சு, 80% ஆயிடுச்சு. ஃபேர் வேல்யூ நம்ம என்றைக்குமே எடுத்துக்க மாட்டோம். சொன்னால் ஃபேர் வேல்யூ நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, ஐஎன்ஏ தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஐஎன்ஏ வந்து எவ்வளோ இருக்குது, அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் த ஃபேர் வேல்யூஸ் ஆஃப் என்டிட்டிஸ் ஐஎன்ஏ இஸ் 20%. அகைன் இவங்க ஐஎன்ஏ தான். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் 4,000. அப்போ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யுது, 4,000 என்பது 40%. அப்போ 20% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,000 வரும். அப்போ என்சி வந்து எவ்வளோ தான் வெளியே போகுது, 2,000 ருபீஸ் தான் வெளியே போகுது. ஆனால் இவர் எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டாரு, 4,000 கொடுத்து வாங்கிட்டாருன்னா மிச்சக்கு கூடியது வந்து லாஸ் ஆன் ஈக்விட்டி, அதாவது அதர்ஸ் ஈக்விட்டி தான் நீங்கள் போகணும். லாஸ் அதாவது அதர்ஸ் ஈக்விட்டி தான் போகணும். எவ்வளோங்க, 2,000. அப்போ இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை எடுத்துக்கணும்னா அவன் சொல்கிறான் பாருங்க, பேரண்ட் கம்பெனி ஆல்ரெடி ஹோல்ட்ஸ் 60, நவ் இட்ஸ் பைஸ் another 20. ஸோ ஓனர்ஷிப் என்ன ஆயிடுச்சு, since already control existed, this is treated as a equity transaction தான் கன்சிடர் பண்ணணும். ஓல்டு என்சிஏ வந்து 4,000, நியூ என்சிஏ ஆஃப்டர் பர்ச்சேஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிரும், 2,000 ஆயிரும். அப்போ ரிடக்ஷன் இன் என்சிஏல தான் நீங்கள் ரிடக்ஷன் பண்ண 2,000. அப்போ கேஷ் போய்ட்டு 4,000, டிஃபரன்ஸ் 2,000 லாஸ். அந்த லாஸ் வந்து ஈக்குவிட்டியில் போகணுன்ட்டு அழகான பதில் இங்கே சொல்கிறாங்க.